பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு எத்தனை நல்லவர், நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. நம்மோடு பேசி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பயப்படாதுன்னு சொல்லுகிறார். அதனால தான் இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இயேசுவோடு வாழ்வது என்பது மதம் கிடையாது, தேவாதி தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஆல்மைட்டி காட். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு வாழ்வது, அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். அதனால் இயேசு யாரையும் மதம் மாற சொல்லலை. உள்ளத்தில் இடம் கொடு, நான் அவன் கூட இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொண்டு அவன் கூட இருப்பேன், வேண்டான விலைக்கு போயிடுவேன். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல. அப்போ நீங்கள் அவரோடு வாழணும், அவரோடு நடக்கணும்னு விரும்புகிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும். அவரோடு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னொரு அதிசயமான காரியம் நடக்கும். ஒரு பக்தன் சொல்கிறாரு, ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிறேன் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிறேன் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ஆண்டவரோடு கூட என்ன நடந்த, ராத்திரி படுக்க போகும்போது, நீங்கள் உறங்க போகும்போது கூட உங்களுடைய இருதயத்தில் துதிப்பீங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்தீங்க, இரவில் நான் நித்திரை பண்ண போகிறேன், என் கூட இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா வாஞ்சிக்கும். சில சமயத்தில் ராத்திரில் அப்படி தான் படுக்க போகிறக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னா ஜெபத்தை நிறுத்த முடியாது. அப்படியோடைய பிரசன்னை இறங்கி வரும், ஜெபித்து கொண்டே இருப்பேன், மணிக்கணக்காயிரும் சில சமயம். ஏன்னா அவருடைய பிரசன்னை அவ்வளோ இனிமையானது. ராத்திரியில் அதிகாலை எழும்பின உடனே, படிக்கலை கண் விழித்த உடனே உங்களை அறியாமல் உங்களுடைய ஆவி தேவனை தேட ஆரம்பிக்கும், தேவனை துதிக்க ஆரம்பிப்பீங்க, தேவனை தேடும். இயேசுவோடு வாழ்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல் ஒரு லைஃபுங்க. அதை அனுபவிச்சா தான் தெரியும், ருசித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ராத்திரி படுக்க போனால் அவருடைய பிரசன்னம், காலையில் எழும்பின உடனே சிலர் கவலை பாரம், இன்றைக்கி என்ன பண்ண, அதெல்லாம் இருக்கார். காலையில் அவரை துதிக்கிறது, இயேசு என் கூட இருக்கிறாரு, உங்களுடைய ஆவி அவரை தேடும். அப்போ அதிகாலையில் எழும்பின உடனே நீங்கள் வசனத்தை அப்படி ஜெபிக்கும்போது அவரை நீங்கள் உங்களுடைய ஆவியில் உணர முடியும், அவர் உங்களோட பேசுவதை உணர முடியும். தினந்தோறும் காலையில் உங்களுடைய ஆவி உங்களுடைய தாகத்தோடு தேடும். இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட நான் பேசணும், இயேசு என்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆவியில் ஒரு ஏவுதல் உண்டாகும். நீங்கள் அப்படியே பைபிள் வாசி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய பிரசன்னம் உங்களை மகிழ பண்ணும். தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க, தினந்தோறும் ஒரு சந்தோஷங்க. இன்னும் கவலை பாடு, இன்றைக்கி என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண தோணாது. இயேசு கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவர் நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம், தைரியம் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தந்துடும். அப்போ அதிகாலையில் உங்களுடைய ஆவி ஆண்டவரை தேடுதா? அப்படி தேடினா தான் இயேசு உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் உங்கள் கூட வந்துட்டால் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்கும், உங்களுடைய ஆவி அவரை தேடும். உங்களுடைய சரீரத்தில் ஒரு தேவ பிரசன்னம், உங்களுடைய முகத்தில் அந்த கலை பிரகாசம் இருக்கும். இயேசுவோடு வாழ்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்போ நீங்கள் அப்படி தேடுறீங்களா? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடினீங்களா? நேரத்தை வீணாக்குறீங்களா? இந்த மாதிரி செல்ஃபோனு, வாட்ஸ்அப், அது இதுன்னு ராத்திரி நீங்கள் விடிய காலம் வரைக்கும் பார்த்து அதெல்லாம் விட்டுட்டு இயேசுடைய பிரசன்னம். அதிகாலை எழும்பி செல்ஃபோனை நோண்டாதுங்க. அதில் யார் செய்து அனுப்பியிருக்கா, அதெல்லாம் அனுப்பி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் உங்களை குழப்பம், உங்களை தப்பான பாதையில் நடத்தும், பயத்தை உண்டாக்கும். அதெல்லாம் கடைசியில் முதல் 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருங்க. அவனுடைய பாத்தில் போங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் செல்ஃபோனில் என்ன செய்தி இருக்குன்னு பாருங்கள், அவர் கைட் பண்ணுவார். இதுக்கெல்லாம் பயப்படாத, இதுக்கெல்லாம் பதில் அனுப்பாத, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணான்னு கர்த்தர் நடத்துவார். சந்தோஷமாக இருக்கலாம். எதுக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க? அதனால் நீங்கள் இயேசுவோட வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்கட்டும். அதிகாலையில் உங்களுடைய ஆவி அவரை தேட ஆரம்பிக்கும். அனுபவித்து பாருங்களேன், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியுங்க. நான் அவரை ருசிச்சிருக்கனால, அந்த சந்தோஷம் இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் பேசுகிறேன். சும்மா கற்றுக்கொண்டதை சொல்லலை, ஏதோ நான் படித்தேன், அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், இதெல்லாம் அப்படி இருக்குன்னு கருத்து சொல்ல வரல. எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா இயேசுவுக்கு? உங்கள் கையை அவருடைய கையில் தர்றீங்களா? இயேசுவே, உங்கள் கையில் என் கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நடத்துங்க, நான் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் உங்கள் தன்னுடைய கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க.
நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காக தான் இந்த சிலுவையில் மறிச்சிங்க, ரத்தம் சிந்தினீங்க. அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, ரத்தத்தினால் கழுவுங்க, அவங்களோட பேசுங்க, வழி நடத்துங்க. அவங்க ஆத்மா எப்பொழுதும் தேடும்படிக்கு அந்த தாகத்தை உண்டாக்குங்க. உம்மோடு வாழ்கிற இனிமையான வாழ்க்கையை கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.